வணக்கம் மீடியா டைரக்டரி நேயர்களுக்கு தந்தையர் தின வாழ்த்துக்கள். நான் டாக்டர் பரமேஸ்வரி. தந்தையர் தினமாகிய ஜூன் 15ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையாகிய நான் தந்தையர் தினத்தில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தையர் தினம் அப்படின்னா என்னங்க? ஒரு அப்பாவுடைய ரோல், ஒரு அப்பாவாக, ஒரு தந்தையாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நாம் என்ன நம் தந்தைக்கு செய்ய போகிறோம் என்றுதான் இன்றைய தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஸோ ஒரு தந்தைக்கு ஒரு ஃபாதருக்கு என்ன கடமைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் அதை செய்கிறீர்களா என்று பார்ப்போம். அதே மாதிரி குழந்தைகள் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் தந்தைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதும். இன்றைக்கி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஃபாதர்ஸ் டேக்கு ப்ரெசன்டேஷன்ஸு, கிஃப்ட்ஸு, அப்பாவை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாள், தருணங்கள். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது முதவே டிசைட் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு பண்ண போகிறீங்க உங்கள் ஃபாதருக்கு. இப்போ ஒரு தகப்பனாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு குழந்தைக்கு நான் என்னோட அப்பாட்ட அனுபவிச்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லவ், அதாவது அன்பு. எத்தனை தந்தைமார் தன்னுடைய குழந்தைகளுக்கு அன்பை காண்பிக்கிறீர்கள்? ஐ லவ் யூன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? நான் இதை நிறைய டிவி மீடியாவில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தால் தான் அது அந்த அன்பு தெரியும். தோ யூ லவ், அதாவது உங்கள் குழந்தைகளை நீங்கள் லவ் பண்ணுறதா இருந்தாலுமே அதை வெளியில் சொல்லி அடிக்கடி காண்பித்தால் மட்டுமே அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இது ஒரு தந்தையோட கடமை. நான் இப்போ நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஃபாரின்லாம். Dad's dating with the daughter. Dad's dating with the daughter. ஸோ ஒரு அப்பாவும் மகளும் சேர்ந்து ஒரு நாளை கழிப்பது என்பது அங்கெல்லாம் இப்போ அந்த கல்ச்சருக்கு ரொம்ப பெருசாக மதிக்கப்படுது. ஆனால் இங்கே எத்தனை தந்தைமார் இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ அதை பார்த்துக்காங்க. ரெண்டாவது இமோஷ்னலி அவங்களுக்கு எவ்வளோ நம்ம சப்போர்ட்டாக இருக்கோம். இமோஷ்னல்னால் they become angry, fear, frustration, joy, அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு தந்தையாக நீங்கள் எப்படி சப்போர்ட் செய்கிறீர்கள்? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக உங்களோட கடமைகளை ஒழுங்காக செய்ய. ஃபினான்ஷியல்னால் என்னென்னா, ஒரு நம்மளுக்கு முக்கிய தேவையான 3: உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3ஐயும் கட்டாயமாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் செய்யணும் ஒரு தந்தையாக. தாய்க்கு நிறைய கடமைகள் இருக்குது. அது நம்ம அன்னையர் தினத்தில் பார்த்தோம். ஸோ இது ஒரு தந்தையாக நீங்கள் வெளியில் சென்று பிள்ளைகளுக்காக சம்பாதித்து கொண்டு கொடுத்து அவர்களை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்கிறது, ஒரு குழந்தைக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுன்னு சொல்கிறது. அடுத்தது இமோஷ்னல் சப்போர்ட் பற்றி சொன்னேன். தட் இஸ் வாட் ஜாய், ஃபியர், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி நேரங்கள், தருணங்களில் நீங்கள் எவ்வளவு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்கன்றது தான். அடுத்து நாம் பார்க்க போவது செல்ஃப் எஸ்டீம். அதாவது ஒரு குழந்தையை சுயமரியாதையுடன் வளர்க்க வேண்டும் என்பது. சுயமரியாதைனா செல்ஃப் எஸ்டீம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். சுயமரியாதையுடன் வளர்க்கப்படும் ஒரு குழந்தை கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு தந்தை மட்டும்தான் செய்ய முடியும். செல்ஃப் எஸ்டீமோட ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும், அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதில் கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா பில்ட் பண்ண முடியும் ஒரு குழந்தை. அடுத்தது பார்த்தோம்னா, இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்தது பார்த்தோம்னா டிசிப்ளின் அண்ட் கைடன்ஸ். இது ஒரு தந்தையால் மட்டும்தான் முடியும். தாய் வீட்டு வேலையை பார்த்துட்டு குழந்தைகளை படிக்க வைப்பது, மற்றவை கவனிக்கும் பொழுது ஒரு தந்தை தோ ஹி கோஸ் அவுட், அதாவது வெளியில் போய் சம்பாதித்து விட்டு வந்தாலும் ஒரு குழந்தைக்கு என்னவாக இருந்து சப்போர்ட்டிவாக இருக்க முடியுன்றதான் நம்ம பார்க்குறோம் ஃபாதர்ஸ் டேல. ஸோ கைடன்ஸ் அண்ட் டிசிப்ளின் சொல்லித்தரது ஒரு தந்தையாக மட்டுமே இருக்க முடியும். முக்கியமான அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த ரோல் மாடல் ஃபார் த சைல்டு. உங்கள் குழந்தை உங்களை பார்த்து தான் வளர்கிறது, அன்னையை கூட இல்லை. அம்மா வீட்டில் வேலை பார்க்குறாங்க, சமைக்கிறாங்க, அது மாதிரி தான் ஒரு ரோல் மாடலாக பார்த்துக்குவாங்களே வெளியே. மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் லுக் அட் த ஃபாதர் ஒன்லி. தோ ஷீ இஸ் ஃபீமேல் சைல்டு, அப்பாவை பார்த்து தான் வளரும். ஒரு அப்பா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு பி த ரோல் மாடல்னா, வீட்டில் சிகரெட் குடிக்கிறது,
குழந்தைக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைகள் தப்பான வழியில் தான் போவார்கள். அதை நாம் செய்ய வேண்டாம். ஸோ இந்த தந்தையர் தினத்தில், அதாவது ஃபாதர்ஸ் டேயில் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை மாற்றிக்கங்க. ஏன்னா யூ ஆர் த ரோல் மாடல் அகேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கிவ் வெரி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் ஃபார் யுவர் சில்ட்ரன். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கொடுக்கும் நேரத்தை எவ்வளவு குவாலிட்டியாக கொடுக்குறீங்க குழந்தைக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் என் குழந்தை கூட நிறைய நேரம் இருக்கேன், சனி ஞாயிறு லீவு தான், நான் வீட்டிலே இருக்கேன். வீட்டிலே இருக்கீங்க, சரி, என்ன பண்ணுறீங்க? ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது. சில பேர் வீட்டில் இருப்பாங்க, ஆனால் டிவிலே உட்காந்துருப்பாங்க. டிவிலே உட்காந்து வீட்டில் வந்து இருக்கிறது வந்து குழந்தையோடு இருப்பதுன்னு அர்த்தம் அல்ல. ஸோ குழந்தையோடு இருக்கும் அந்த ஒரு மணி நேரமாக இருந்தாலும் அதை எவ்வளவு குவாலிட்டி டைமாக நாம் கொடுக்கிறோம் என்பதை பாருங்கள். ஸோ குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் என்பது வந்து நம்ம எவ்வளவு நல்ல நேரம் குழந்தையோடு செலவழிக்கிறோம். அது வந்து நம்ம அந்த சனி ஞாயிறில் ஒரு அவுட்டிங் கூட போகலாங்க, கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஷாப், என்கிட்ட காசு இல்லையே, நிறைய செலவழிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஷாப் கூட்டிகிட்டு போய் ஒரு குழந்தையோட அரை மணி நேரம் உட்காந்து அதோட என்ஜாய் பண்ணிட்டு வாங்களேன், அதுவே தனி தான். நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபாதர்ஸ் டேல இதெல்லாம் செய்யலாம். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம், இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு குழந்தைக்கு காசு பணம் கொடுத்து பழக்க வேண்டாம். ஸோ ஃபினான்ஷியலாக கொடுத்து படைய விட்டால், அதாவது தந்தை தான் அதை செய்கிறாங்க. மோஸ்ட்லி நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து பார்த்தது, நான் என்னோட வாழ்க்கையில் நான் என்னோட அப்பாவோட அனுபவிச்சது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பணத்தை கொடுத்து பழக்க வேண்டாம். அது பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்தும் குழந்தைய. ரொம்ப செல்லம் கொடுக்க வேண்டாம். இப்போ இந்த காலகட்ட குழந்தைகள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே தந்தையராகிய நீங்கள் தாயுடன் பாதிக்கு பாதி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பகிர்ந்து கொள்ள வேண்டும். முந்தி காலத்தில் அம்மா மட்டும்தான் குழந்தைகளை வளர்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த கால குழந்தைகளை வந்து கட்டாயமாக தந்தையராகிய நீங்கள் சேர்ந்து கொண்டு தான் வளர்க்க முடியும். ஸோ பாதி ரெஸ்பான்சிபிலிட்டிங்க நீங்கள் எடுத்துக்கங்க. மேபி த பிஹேவியர், ஆட்டிடியூடு, கேரக்டர் பில்டிங்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். தாய் வந்து படிப்பு சம்பந்தப்பட்டது, வீட்டில் சமைத்து கொடுப்பது, அதை எடுத்துக்கொண்டு போனீர்கள் என்றால் நல்ல குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்கும். மீண்டும் ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லி, தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடம் விடை பெறுகிறேன். வணக்கம்.